அதானி குழும நிறுவனங்களுடைய தலைவர் 62 வயதாகக்கூடிய கௌதம் அதானி உலக பணக்காரர் பட்டியலில் 17வது இடத்துலையும் இந்திய அளவில் 2வது இடத்துலையும் இருக்காரு. இந்த நிலையில் கௌதம் அதானி மற்றும் அவருடைய உறவினரும் அதானி கிரீன் எனர்ஜி செயல் இயக்குனருமான சாகர் அதானி, முன்னாள் CEO வினீத் ஜெயின் உள்ளிட்ட 7 பேர் மேலே லஞ்சம் மற்றும் கடன் பத்திர மோசடி தொடர்பான தனித்தனி வழக்குகளில் அமெரிக்காவுடைய நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சோலார் மின்சாரம் வாங்கக்கூடிய வகையில் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழகம், ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைச்சு அமெரிக்க நிறுவனங்கள் கிட்ட முதலீடு பெற்றதாகவும் அதானி குழுமம் மீது நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் முறைகேடா பெற்ற இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 20 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் $2 பில்லியன், அதாவது சுமார் 17,000 கோடி ரூபாய் அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசின் உயர் அதிகாரிகளை கௌதம் அதானி பல முறை சந்தித்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 54 பக்க குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கு. சட்டவிரோதமான லஞ்ச நடவடிக்கைகளை மறைச்சு அமெரிக்காவில் அதானி நிறுவனம் $300 கோடி, அதாவது 25,000 கோடி ரூபாய் முதலீடு பெற்றதா நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. டெல்லியை தலைமையிடமாக கொண்ட அசூர் பவர் நிறுவனமும் இந்த லஞ்ச வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. அமெரிக்க கடன் பத்திர சட்டங்கள் விதிகளை மீறி செயல்பட்டதற்காக அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியமும் கௌதம் அதானி, சாகர் அதானி, அசூர் பவர் நிர்வாகிகள் மீது தனியாக குற்றச்சாட்டு பதிவு செய்திருக்கு. இதையடுத்து கௌதம் அதானி, சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. இது சர்வதேச சட்ட அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க நீதித்துறை வழக்கறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அதானி குழுமத்தால் லஞ்சம் வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இருக்கிறதால தமிழக அரசு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு. ஆனால் அதானி குழுமத்தோட தமிழ்நாடு மின்வாரியம் கடந்த 3 ஆண்டுகளாக வணிக ரீதியில் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. இந்த இடத்துல தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிடக்கூடிய தகவலை கவனிக்கணும். அதாவது லஞ்சம் வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலகட்டத்தில் தான், அதாவது 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி அதானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்கக்கூடிய ஒப்பந்தத்தில் தமிழக மின்வாரியமும் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமும் கையெழுத்திட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கு அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதே வேளையில் தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்துள்ள விளக்கத்தில் தமிழகத்தின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய மின்சாரத்துறையிடம் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தோட 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது. அதானி மீதான குற்றச்சாட்டுகள் மீண்டும் இந்திய அளவில் அரசியல் ரீதியாகவும் புயலை கிளப்ப அதில் தமிழக மின்வாரியமும் கொண்டுள்ள தொடர்பு என்பது தமிழகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதானி குழுமமோ சோலார் பவர் ஒப்பந்தங்களை பெற லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்க நீதித்துறை பங்குச்சந்தை கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை. இதை முற்றிலுமாக மறுக்கிறோம். நாங்கள் சட்டத்தை மதிச்சு நடப்பவர்கள் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டை தொடர்ந்து அதானி குழுமத்துடனான $736 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதா கென்யா அறிவிச்சிருக்கு. இந்த விவகாரங்களின் தாக்கம் காரணமாக பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அதானி குழும நிறுவன பங்குகளின் விலை ஒரே நாளில் 23% வரை சரிவை சந்திச்சிருக்கு.